ஸ்ரீ பாலசுப்ரமணியர் அருளால் நெக்ஸ்ட் ஜென் அஸ்ட்ரோ ஆன்மீக அன்பர்கள், நேயர்கள், ஜோதிட அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தரவடிவேல். இப்போ பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாத பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத ஒவ்வொரு ராசிக்கும் டீட்டெயிலாக விரிவாக நம்ம பார்க்க போகிறோம். என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, என்ன விதமான வழிபாடுகள் மிகச் சிறந்ததாக இருக்கும், நட்சத்திர பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து நம்ம அதையும் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அந்த வகையில் இந்த புரட்டாசி மாதத்தோட சிறப்புகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சூரிய பகவான் பார்த்தோம்னா சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு பெயர்ச்சியாகி கன்னி ராசியில் இருந்து அருள்பளிக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் தாங்க புரட்டாசி மாதம். புரட்டாசி மாதம் பிறந்தாலே பொற்காலம் பிறக்குது அப்படின்னு ஒரு பழமொழியே உண்டு. அந்த வகையில் இந்த புரட்டாசி மாதத்தோட சிறப்புகள் என்ன அப்படின்னா, புரட்டாசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே பார்த்தீங்கன்னாக்க மகாவிஷ்ணு வழிபாடு, பெருமாள் வழிபாடு, திருமால் வழிபாடு, அதே போல் முன்னோர்கள் வழிபாடுக்கு மிகவும் உகந்த மாதமாக, முன்னோர்களோட ஆசீர்வாதத்தை பெறக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குது. இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு 3 கிரகங்கள் ஆட்சி உச்சம் பெறுகிறது. சனி பகவான், சுக்கிர பகவான், புதன் பகவான், இந்த 3 கிரகங்களும் ஆட்சி உச்சம் பெறக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் தாங்க இந்த புரட்டாசி மாதம். இந்த புரட்டாசி மாதம் எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, குரோதி வருடம் 2024 செப்டம்பர் 17ஆம் தேதி பௌர்ணமி திதியில் இந்த புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது ஆரம்பிக்குது. இந்த புரட்டாசி மாதத்தை பொறுத்த வகையில் பல்வேறு விதமான விசேஷங்கள் உண்டு. அதாவது பெருமாள் வழிபாடு, நவராத்திரி பூஜை அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் சிறப்புக்குரியதாக இருக்குது. இந்த புரட்டாசி மாதத்தில் வேற என்ன சிறப்புகள் இருக்குதுன்னா, புரட்டாசி 1ஆம் தேதியே பார்த்தீங்கன்னா பௌர்ணமி திதி வருது. திரு அண்ணாமலையாரை வழிபட்டு முழு அருளை பெறக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குது. அடுத்து புரட்டாசி 5ஆம் தேதி சங்கஹரா சதுர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடிய விநாயக பெருமானை வழிபட்டு முழு அருளை பெறக்கூடிய ஒரு நன்னாள். அடுத்து புரட்டாசி 9ஆம் தேதி பார்த்தோம்னாக்க தேய்பிரை அஷ்டமி திதி வருது. கடன் பிரச்சனைகளிலிருந்து விடுதலை அடைவதற்கு ஸ்ரீ பைரவரை வழிபடக்கூடிய ஒரு அற்புதமான நன்னாள். அடுத்து புரட்டாசி 14ஆம் தேதி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு கேட்டோம்னாக்க பிரதோஷ வழிபாடு, எம்பெருமான் சிவனை வழிபடக்கூடிய ஒரு அற்புதமான நன்னாள். அடுத்து புரட்டாசி 16ஆம் தேதி பார்த்தீங்கன்னா மகாலய அமாவாசை திதி வருது. இந்த அமாவாசை திதி அப்படிங்கிறது, புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை அப்படிங்கிறது முன்னோர்கள் பித்திருக்கள் சாபம் நீக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமாவாசை திதி. இந்த அமாவாசை திதியில் குலதெய்வ வழிபாடு, முன்னோர் வழிபாடு, பித்திருக்கள் வழிபாடு செய்கிறது மூலமாக நம்ம பேரருளை பெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இந்த புரட்டாசி மாதத்தில் அமைஞ்சிருக்கு. அடுத்து புரட்டாசி 17 அப்படிங்கிறது நவராத்திரி ஆரம்பமாக இருக்குது. புரட்டாசி 25 சரஸ்வதி பூஜை அப்படிங்கிறது விஷயம், ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜை அப்படிங்கிற விஷயம்லாம் தொடங்க ஆரம்பிச்சிருச்சு. அடுத்து பாருங்கள், இந்த மாதத்திலே 2 பௌர்ணமி திதி வருது. புரட்டாசி 1ஆம் தேதி ஒரு பௌர்ணமி திதி, அடுத்து புரட்டாசி 31ஆம் தேதி ஒரு பௌர்ணமி திதி வருது. இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா திரு அண்ணாமலையாரை வழிபடக்கூடிய, அதுவும் பார்த்திங்கன்னா அம்மனை வழிபடக்கூடிய, அண்ணாமலையாரை வழிபடக்கூடிய மிகவும் அற்புதமான நல்நாள். கிரிவலம் சென்று முழு அருளை பெறலாம். அற்புதமான நன்னாளாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குது. இந்த புரட்டாசி மாதத்தை பொறுத்த வகையில் பார்த்திங்கன்னா எந்தெந்த ராசிக்கு செல்வ செழிப்பு ஏற்பட போகுது, அதிர்ஷ்டங்கள் குவிய போகுது அப்படிங்கிறத விரிவாக தொடர்ச்சியாக ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத விரிவாக பார்க்க போகிறோம். இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா 3 கிரகங்களோட ஆட்சி பெற்ற நிலையிலையும் புதன் பகவான் பக்ரம் பெற்ற நிலையிலையும் இந்த மாதத்தில் இருக்குதுங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் இந்த புரட்டாசி மாதத்தில் பெருமாள் விஷ்ணு பகவானை வழிபடக்கூடிய இந்த புரட்டாசி மாதத்தில் சனி பகவான் ராகு கேதுக்களோட பாதிப்புகள் இருக்குது அப்படின்னா முழு பாதிப்பையும் நீக்கக்கூடிய, அந்த பாதிப்புகள்லேருந்து விடுபடக்கூடிய ஒரு அற்புதமான நல்ல
ஒரு சிறப்புக்குரிய மாதம் அப்படிங்கிறது புரட்டாசி மாதம்தான். புரட்டாசி மாதம் முழுக்க முழுக்க பெருமாள் விஷ்ணு பகவானை வழிபட வேண்டிய ஒரு நன்னாளாக அமைஞ்சிருக்குது. இதில் உங்களுடைய ராசிக்கு என்ன விதமான அதிர்ஷ்டம், செல்வ செழிப்பு, குடும்பத்தின் மகிழ்ச்சி எப்படி இருக்குது அப்படிங்கிறத விரிவாக பார்க்கலாம் வாங்க. மகர ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்குது இந்த புரட்டாசி மாதம் அப்படின்னு பார்க்க போகிறோம். காலச்சக்கரத்தின் 10வது ராசியான மகர ராசி ராசிநாதன் சனி பகவான். சனி பகவான் இருக்கிறாரு, 7 சனி பாதிப்பில் இருக்குது. இருப்பினும் சனி பகவான் 2ஆம் இடத்துல எப்படி இருக்கிறார் அப்படின்னா வக்ரம் பெற்ற நிலையில் இருக்கிறார். ராசிநாதன் வக்ரவம் பெற்ற நிலையில் 2ஆம் இடத்துல இருந்தார்னாலே கொஞ்சம் பேச்சு சொல்லுக்கெல்லாம் கொஞ்சம் மரியாதை குறைவு ஏற்படும். எப்படி இருக்குன்னா, நம்ம இந்த இடத்துல இந்த காலகட்டத்தில் உங்களோட பேச்சுவார்த்தை சொல் செயலாம் எடுபடாது. ஒரு தடவைக்கு 2 தடவை சொல்லணும். அதே நேரத்தில் கோபம் வரும். ஆமாம், அநாகரிகமான வார்த்தைகளை பயன்படுத்துதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் தவிர்த்துக்கணும். எந்த இடத்துலையும் கோபம், பிடிவாதம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தளர்த்திக்கிறது அப்படிங்கிறது நல்லது. ஆனால் எடுத்த காரியங்கள் எடுத்த மாத்திரத்தில் நடக்கும் அப்படிங்கிறது கொஞ்சம் தடை தாமதத்தோடு தான் நடக்கக்கூடிய காலம் உண்டு. அதுவும் நவம்பர் 15ஆம் தேதி வரை இப்படி தான் இருக்குது. அப்போ கடுமையான வார்த்தைகளை குடும்பத்தில் பயன்படுத்த வேண்டியதை தவிர்க்கணும். இல்லைனா குடும்ப பிரிவினைகள் உருவாகும். இந்த குடும்ப பிரிவினைகள் உருவாகக்கூடிய சூழ்நிலை உண்டு. ஆனால் வருமானம் எப்படி இருக்குது அப்படின்னா, வருமானத்தை பொறுத்த வகையில் கொஞ்சம் வேகமான செயல்பாடு தான். நல்ல வருமானம் வரும். குடும்பத்திற்கான வருமானம், தேவைக்கேற்ற வருமானம் அப்படிங்கிறது உண்டு. அதே நேரத்தில் குரு பார்வை அப்படிங்கிறது ராசிக்கு இருக்குது. அப்போ ராசிநாதனை பொறுத்த வகையில் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. இருப்பினும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கணும். ராசிநாதன் வக்ரம் பெற்றதுனால உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுக்கணும். ஏன்னா கொஞ்சம் அடிக்கடி மனம் சார்ந்த தடுமாற்றங்கள் ஏற்படும். அதனால் கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்க வேண்டிய காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குது. ஆமாம், அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்க கொஞ்சம் ஸ்டெப்ஸ் ஏறுறது, படிக்கட்டுகள் ஏறுறது, தண்ணி கிடக்கிற இடத்துல நடக்கிறது, வண்டி வாகனங்களில் பயணம் செய்கிறது, இப்படிங்கிற விஷயங்களில் கொஞ்சம் கேரிங் எடுத்துக்கங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா வயதானவர்கள், வயது முதிர்ந்தவர்களுக்கெல்லாம் உங்களால் முடிஞ்ச உதவிகளை இந்த காலகட்டத்தில் செய்யுங்க. ஆமாம், உங்களுக்கு கொஞ்சம் தொழில் வேலை முன்னேற்றம் அப்படிங்கிறது சிறப்பாக ஏற்படக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு அப்படிங்கிறது உருவாகும். அதே நேரத்தில் 6 9 போய் உச்சம் பெறார். உச்சம் பெறதுனால என்ன நடக்கும்னா, பாக்கியஸ்தானத்தில் உச்சம் பெறதுனால கொஞ்சம் எதிர்பார்த்த வேலைகள், எதிர்பார்த்த வருமானம், தொழில் வேலை, இந்த பழைய பாக்கி, கொடுத்த கடன் வசூலாகிறது, இதெல்லாம் கொஞ்சம் உடனடியாக நடக்கும். வீடு தேடி வரும். அப்போ பார்த்த வேலைக்கான விஷயங்கள், இது பெண்டிங்கில் கிடந்த விஷயங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வர வேண்டிய விஷயங்கள் எல்லாமே இந்த காலத்தில் வந்து சேரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உருவாகுது. அடுத்து பாருங்கள், 10ஆம் இடத்து அதிபதி 10லே ஆட்சி பலம் பெறார். அப்போ தொழில் நல்லா சிறப்படையும். தொழில் சிறப்படையும், கொஞ்சம் பதவி உயர்வு கிடைக்கும், கொஞ்சம் கௌரவம், அந்தஸ்தெல்லாம், மதிப்பு மரியாதையெல்லாம் கூடும். ஆமாம், பதவி பட்டங்கள்லாம் கொஞ்சம் தேடி வரும். கொஞ்சம் கவனமாக கையாள வேண்டியது தான் இந்த காலகட்டத்தில் இருக்குது. கொஞ்சம் பணப்புழக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நல்லபடியாகவே இருக்கக்கூடிய காலகட்டமாகத்தான் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைச்சு. குடும்ப உறவுகளில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதீத வாக்குறுதிகளை எதையும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதே நேரத்தில் கையெழுத்திடுறது அப்படிங்கிறது, எந்த ஒரு பேப்பர் பொருளையும் கையெழுத்திடுறது அப்படிங்கிறது, அதை படித்து பார்த்து முழுமையாக அதில் என்ன இருக்குதுன்னு பார்த்து கையெழுத்திடுங்க. அது உங்களுக்கு சிறப்பானதாக அமையும். வாழ்த்துக்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க ஆஞ்சநேயர் வழிபாடு அப்படிங்கிறத தொடர்ச்சியாக சனிக்கிழமைகளில் செஞ்சுக்கிட்டு வரணும். வாழ்த்துக்கள்.